முன்னொரு சமயம் பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அப்பொழுது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறினார். அப்பொழுது அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார். சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவரே ஐயப்பனாவார். ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதாகும். மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும். மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள ஒரு அரக்கி. அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மதேவரிடம் தனக்கு இரவாம் வரம் வேண்டினாள். உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டும், அதனால் வேறு வரம் கேட்குமாறு கூறினார். அதற்கு அவள் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள். மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி வேண்டினாள். தான் பெற்ற ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள். இந்நிலையில் சிவனும் மகாவிஷ்ணுவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையின் கழுத்தின் கண்டத்தில் சிறிய மணி ஒன்றை கட்டி சபரிமலை காட்டின் நடுவில் விட்டு சென்றனர். அப்பொழுது சிவபக்தரான பந்தல மகாராஜ ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சபரிமலை காட்டிற்கு வந்தார். காட்டின் நடுவே குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையை தேடி கண்டுபிடித்தார். கழுத்தின் கண்டத்தில் மணி கட்டியிருந்ததால் கண்டெடுத்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். குழந்தை பேர் இல்லாத ராணி மணிகண்டனை தனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணி தன் மகளைப் போல வளர்த்து வந்தார். குழந்தையான மணிகண்டன் சற்றே பெரியவனானதும் மகாராஜ ராஜசேகர பாண்டியன் கல்வி கற்க குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்தில் மணிகண்டன் கல்வியை கசடர கற்றான். குருவிற்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வந்தான். குருவின் மகனான வாய் பேச முடியாத காது கேட்காத சிறுவனுக்கு வாய் பேசவும் காது கேட்கும் சக்தியும் வழங்கினார். குருகுல கல்வியை முடித்தவுடன் அரண்மனை திரும்பிய மணிகண்டனுக்கு அரசன் இளவரசு பட்டம் சூட்ட எண்ணினான். அப்பொழுது அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எனினும் அரசனோ அரசியோ எந்தவித வேறுபாடும் மணிகண்டனிடம் காட்டவில்லை. மணிகண்டனும் தனது தாயிடம் அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். ராஜசேகர பாண்டியன் அரசவையில் இருந்த மந்திரி ஒருவனுக்கு மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது பிடிக்கவில்லை. இதை எப்படியாவது தடுத்துவிட எண்ணினான். அரசனிடம் மணிகண்டன் யார் என்று தெரியாது, காட்டிலிருந்து எடுக்கப்பட்ட குழந்தை, எனவே அரசனுக்கு பிறந்த குழந்தைக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று வாதிட்டான். அந்த வாதத்தினை கேட்ட அரசன் கடும் கோபம் கொண்டு மணிகண்டன் தான் தனது மூத்த மகன் என்றும் அவனுக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கூறிவிட்டார். அதன் பின் அந்த அமைச்சர் மகாராணியிடம் சென்று மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டக்கூடாது என்றும் ராணிக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கூறினான். முதலில் மகாராணி இதனை கேட்டு கோபப்பட்டாலும் மந்திரி ராணியின் மனதை மாற்றினான். ராணி மனம் மாறி தன் மகனுக்கு எவ்வாறு இளவரசு பட்டம் சூட்டுவது என்று யோசிக்கையில் மந்திரி ராணியிடம் ராணிக்கு தீராத வயிற்று வெளி என்றும் வயிற்று வெளி தீர புலியின் பால் தேவை என்றும் புலியின் பாலை கொண்டு வர மணிகண்டனை அரசன் பணிக்க வேண்டும், அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மந்திரி மேற்கொள்வதாக கூறினான். மந்திரி கூறிய யோசனைக்கு ராணியும் உடன்பட்டு தனக்கு தீராத வயிற்று வெளி உள்ளதாக அரசனிடம் தெரிவித்தாள். அரசன் அரண்மனை வைத்தியரை அழைத்து வைத்தியம் பார்க்க சொல்ல மந்திரியின் கையாலான வைத்தியர் புலிப்பால் தான் ராணியின் நோய்க்கு மருந்து என்றும் அரசனிடம் கூறிவிடுகிறான். இதனை கேட்ட அரசர் புலிப்பால் கொண்டு வருவோருக்கு நாட்டில் பாதி தருவதாக கூறினான். ஆனால் யாரும் புலிப்பால் கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இல்லை. இதனை கண்ட அரசன் வருத்தமடைந்தான். அரசனின் வருத்தத்தை கண்ட மணிகண்டன் தான் புலிப்பால் கொண்டு வருவதாக கூறினான். அதனை கேட்ட மன்னன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினான். ஆனால் மணிகண்டனோ பிடிவாதமாக தான் மட்டும் தனியாக சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக கூறி காட்டிற்கு புறப்பட்டு சென்றான். காட்டினுள் சென்ற மணிகண்டன் குடிசை ஒன்றினுள் தங்கினான். அப்பொழுது எருமை தலையுடன் மகிஷி அங்கிருந்தோரை துன்பப்படுத்துவதை கண்டான். மகிஷியுடன் போர் புரிந்து இறுதியில் மணிகண்டன் மகிஷியை கொன்றுவிட்டான். மகிஷியின் உடலிலிருந்து சாப விமோசனம் பெற்ற பெண் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்ட தான் பிரம்மச்சாரி எனவும் தன்னால் திருமணம் செய்ய இயலாது எனவும் தெரிவித்து விட்டார். மகிஷியிடமிருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். இந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தல நாட்டிற்கு வந்தார். அதனை கண்ட அரசன் ஐயப்பனிடம் ராணி மந்திரியின் வஞ்சகப்படி ஐயப்பனை கொல்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால் தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டு வர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தால் தனது மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டவும் எண்ணி வயிற்று வலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையை கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசு
பட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் மகிழ்ச்சியை வதைப்பதுதான், தான் மீண்டும் தேவலோகம் செல்லப் போவதாக கூறினார். மேலும் தன் நினைவாக தன் அம்பு விழும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பவும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அந்த இடத்தில் ராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார். மேலும் ஐயப்பன் தன் அருளை பெற வேண்டுமெனில் 41 நாட்கள் சுத்த சைவ உணவனை உண்டு பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்று கூறி தேவலோகம் சென்றார்.